ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக. தேவனாகிய கர்த்தர் உங்களை குறித்த ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்கு உண்டு. பயப்படாதீர்கள், திடமனதாயிருங்கள். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே வேதவசனம் சொல்கிறது, நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோர் பள்ளத்தாக்கை நான் உனக்கு தருவேன். நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோர் பள்ளத்தாக்கை நான் உனக்கு தருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பள்ளத்தாக்கை அடையாளமாக, நம்பிக்கைக்கு ஒரு லட்சணமாக ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பவுமே நல்ல காரியத்தை நமக்கு புகட்டுவதற்காக சில சமயங்கள் மரங்களை வச்சு பேசுவாரு, சில சமயம் மலைகளை வச்சு பேசுவாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கை வச்சு பேசுறார். ஆண்டவரால உங்க வாழ்க்கையை நம்பிக்கை ஊட்ட முடியும். அதற்கு என்ன அடையாளம்? நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோர் பள்ளத்தாக்கை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்கள், இங்கே தான் இந்த செய்தி இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நம்பிக்கைக்கு கொண்டு வர என் ஆண்டவரால முடியும். இந்த கடைசி நாட்களே வாழுகிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் வேதனைகள், குண்டு வெடிப்புகள், பல சமங்கள் நடைபார்கள். எந்த உலகத்துல எந்த பகுதியிலும் எந்த மனுஷனும் நிம்மதியாக இல்லை. உலகம் முழுவதும் ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த குழப்பங்கள் இருந்து மன அமைதியும் மன நிறைவும் பெறுவதற்கான வழிகள் என்ன? வேதம் சொல்கிறது, நம்பிக்கையின் வாசலாகி ஆகோர் பள்ளத்தாக்கை தருவேன். சரி, அருமையானவர்களே, இந்த பள்ளத்தாக்கினுடைய ஆரம்ப சரித்திரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரங்க. இந்த ஆகோர் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கின் ஆரம்பம் எப்படி இருந்தது? தயவு செய்து உங்களுடைய வேதாகம புத்தகத்திலே யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை திருப்பி பாருங்கள். யோசுவா 7:26 சொல்கிறது, இங்கதான் முதல்ல அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு வருது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை அவர்கள் அற்புதமாக முறியடித்து அந்த எரிகோ கோட்டை இருக்கிற இடம் தெரியாமல் தரைமட்டமாக்கி அதை சூறையாடி கர்த்தர் சொன்னார், இந்த எரிகோல இருந்து எதையும் நீ எடுத்துக்கொள்ளாதப்பா, அதெல்லாம் உனக்கு சாபம், அதனால் அது எரிச்சிருது வேண்டாம், அதை கட்டுகிறவன் கூட சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்படி மக்கள் எல்லாம் ஜெயம் எடுத்து வரும் பொழுது அடுத்து ஒரு சின்ன கூட்டத்தின் மக்கள், அதனால யோசுவா சொன்னா, நம்ம எல்லாம் போக வேண்டாம், ஒரு சின்ன கொஞ்சம் கூட்டம் தான், நீங்களே போய் சண்டை போட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க புறப்பட்டு போனாங்க கிபியோனுக்கிடையேக்காக. ஆனா நடந்த என்ன? ஒரு சின்ன கூட்டத்திற்கு முன்பதாக இந்த பெரிய மக்கள் தோல்வி அடைந்தார்கள், புறமுதுகு காட்டினார்கள். யோசுவா உள்ள உடைந்தது, ஆண்டவரே, பெரியவர் யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினவரே, எரிகோவை தரைமட்டம் ஆக்கினவரே, ஒரு சின்ன கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் புறமுதுகு காட்டி விட்டோமே, என்னப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல அழுது புலம்புகிறார். அந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தோல்விக்கு நான் காரணம் இல்லப்பா, உங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறார். யார் என்று கண்டுபிடிக்கிறார்கள்? ஆகான் என்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த ஆகானை அழைத்து கொண்டு, அப்பா என்னப்பா நீ செஞ்சான்னு கேட்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், நான் அங்க தங்கத்தை கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன், அங்கோட அருமையான எகிப்திய போர்வைகளை நான் எடுத்து கொண்டு வைத்து விட்டேன் என்னெல்லாம் அவன் சொல்லுகிறான் பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போதுதான் அவன் சொல்லுவான், அங்கு தேவையில்லாத காரியங்கள், சாபத்திட்டான காரியங்களை நான் எடுத்து விட்டேன் என்றான். சரி, எங்க வச்சிருக்கிறாப்பா? அதை பாளையத்துக்கு மைய பகுதியை வைக்கிறேன். எப்பவுமே பாவன்றது முதல்ல நமக்கும் அந்த சூழ்நிலைக்கு தான் ஒத்து போன மாதிரி இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்க வந்து உட்கார்ந்து தெரியுமா? பாளையத்தின் மத்தியிலே, உங்க வீட்டு மத்தியிலே. நீ பாவம் செய்யும் போது, நீ அக்கிரமம் செய்யும் பொழுது உன்னோட தொலைஞ்சு போயிட்டா, சரி போட்டு போனா போகட்டா விட்டுலாம். அது அப்படி இல்லைங்க. அந்த பாவமானது உன் பாளையத்துக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள வருது, உன் வீட்டுக்குள்ள வருது. அதான் பிரச்சனை. கர்த்தனைக்கு உணவோட பேசுகிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு மாறுதல் தர விரும்புகிறார், ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நீ எந்த நிலைமையில இருக்கிறாய்? கொஞ்சம் நீ ஆராய்ந்து பார். உன்னுடைய நிலைமை நீ ஆராய்ந்து பார், உன் சூழ்நிலை நீ ஆராய்ந்து பார். இங்க பாருங்க, ஒரு பெரிய தோல்வி இந்த மக்கள் சந்திக்கிறார்கள், ஒரு பெரிய போராட்டத்தை இந்த மக்கள் சந்திக்கிறார்கள். மிகுந்த வேதனையோடு, மிகுந்த மன உளைச்சலோடு இருக்கிற வேளையில இந்த ஆகான் என்கிற மனுஷனை கொண்டு வராங்க. அவனை ஊர்வலமாய் அழைத்து கொண்டு வந்து
அப்பொழுது யோசுவா சொல்ற, மகனே, கர்த்தருடைய நாம் மகிமைப்பட முடியாது, நடந்தது சொல்லுப்பான்றான். இவன் வாயை திறந்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நான் சாபத்திட்டான காரியங்களை நான் எடுத்துக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி. ஆகவே அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, எங்களை கலக்கினவனே, இத்தனை மக்கள் உன்னால செத்து போயிட்டாங்களே, ஒரு தோல்வியை நாங்க சந்திச்சிட்டோமே, இஸ்ரவேலை கலக்கினவனே, கர்த்தர் உன்னை கலக்குவார் என்று சொல்லி அவன் மேல கல் எடுத்து எரிகிறார். எரிந்து அவனை கொன்று குவித்து அந்த இடத்துக்கு, அவன் குடும்பத்தை அழிக்கப்பட்ட அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்படி இஸ்ரவேலை கரைக்கிறவன் கொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாங்க. அந்த பெயர் தாங்க ஆகோர் பள்ளத்தாக்கு. ஆகோர் பள்ளத்தாக்கு என்பதற்கு பொருள் the valley of trouble, இல்லை என்றால் the valley of confusion. குழப்பத்தின் பள்ளத்தாக்கு, வேதனையின் பள்ளத்தாக்கு, பிரச்சனையின் பள்ளத்தாக்கு. ஐயா, இந்த கலக்கத்தின் பள்ளத்தாக்கை தான் கர்த்தர் நம்பிக்கையின் வாசலாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் யோவான் 14:1 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். வாழ்க்கையில கலங்கி போயிருக்கிறியா? என் வாழ்க்கை தெளிவாகாதுன்னு நினைக்கிறியா? என் கணவன் திருந்த முடியாதுன்னு நினைக்கிறியா? என் மனைவி திருந்த முடியாதுன்னு நினைக்கிறியா? என் பிள்ளை திருந்த முடியாதுன்னு நினைக்கிறியா? கர்த்தருக்கு அழைக்கிறவன் உன்னை. God is inviting you. என் மகனே, என் மகளே, என் சகோதரா, என் சகோதரி, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பா நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவென்றவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். எத்தனை அற்புதமான ஆண்டவர் பாருங்களேன். இந்த கலக்கத்தின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாசலா மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? இந்த யோசுவா 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அதுல யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பங்கு விகிதத்தை பற்றி எழுதியிருக்கிறது. யார் யாருக்கு எந்தெந்த இடம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடமா கொடுக்கும் போது எல்லாரும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நல்லதுக்கு 4 பேர் போட்டி போடுவாங்க, கெட்டதுக்கு 8 பேர் அதை விட்டு விலகி ஓடிடுவாங்க. இதை போலதான் இந்த கலக்கத்தின் பள்ளத்தாக்கு ஆண்டோட கேட்டு, ஆண்டவரே எதை கொடுத்தாலும் கொடும், இந்த கலக்கம் சாபம் பிடிச்ச பள்ளத்தாக்கு மட்டும் எங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லி கலங்கி நின்ற வேளையில யோசுவா 15ஆம் அதிகாரத்துல யூதா கோத்திரத்துக்கு பங்கு கொடுக்கிறாங்க. கொடுக்கும்போது அந்த பங்குல எது போய் சேர்ந்துதான் ஆகோர் பள்ளத்தாக்கு போய் சேருகிறது. ஹல்லேலூயா. God has a great purpose about that valley. கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கத்தை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கலக்கத்தோடு இருக்கிற சகோதரா, சகோதரி, உன்னை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு திட்டம் ஆயத்தமாய் இருக்கிறது. அதற்கு என்ன செய்யணும்? யூதா கோத்திரத்தின் பங்காக மாற்றப்பட்டது போல ஆண்டோடைய குடும்பமாய் நீ மாற்றப்பட வேண்டும். சங்கீதம் 14 சங்கீதக்காரன் இப்படி ஆரம்பிக்கிறான், தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். Preserve me, O God, I trust upon you. உம்மை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை கொடுக்கிறார்? 5ஆம் வசனம் சொல்றான், தேவரீர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்குமானவர். 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. Then தேவன் என்னுடைய சுதந்திரமாய் மாறும் பொழுது, He is my portion. அந்த காலத்துல அந்த சங்கீதம் 16:5 இருக்குதா, திருமண வைபவங்கள்ல மணவாளனும் மணவாட்டி சொல்லிக் கொள்றது, நீயே என்ற சுதந்திரம், நீயா என்ற பாத்திரத்தின் பங்கு. அந்த இடத்துக்கு வாரீங்க, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், தேவனுடைய குடும்பத்துக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சோப்போரே, நீர் எல்லோரும் என்னென்ன வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். ஏன் வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நீ ஆண்டோடைய குடும்பமாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, முற்காலத்திலே நம்பிக்கையற்றவளாயிருந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, முற்காலத்திலே நம்பிக்கையற்றவளாயிருந்தோம். எப்பொழுது நம்பிக்கை வருகிறது? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? வேதவசனம் சொல்கிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு.
தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. இன்னைக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் நம்பிக்கை ஊட்ட விரும்புகிறார். நீ நல்லவன் என்பதனால் அல்ல, சிறந்தவன் என்பதனால் அல்ல, தேவன் உனக்கு நம்பிக்கை ஊட்ட விரும்புகிறார். எப்பொழுது நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறும் பொழுது. யோவான் 1:12 சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் மாறலாம். ஹல்லேலூயா. நீ கலக்கத்தின் பிள்ளை அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை. நீ சாதாரணமான புலம்பலின் மகன் அல்ல, சந்தோஷத்தின் மகன். கர்த்தர் அந்த சந்தோஷத்தை தர விரும்புகிறார். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நீ வருவியா? நீ கலக்கத்தோடு சாக வேண்டியது கர்த்தருடைய திட்டம் இல்லை. உன் குடும்பம் கலக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை கலக்கத்தோடு போக வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரா, நான் ஏன் இந்த உலகத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறியா? இந்த வேலைக்கு நான் போக மனசே இல்லை, குடும்பத்துக்காக தான் போய் தொலைகிறேன்னு சொல்லி வேதனையோடு போகிறியா? கர்த்தர் உன்னோடு பேசுகிறார், உனக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். ஐயா, என் குடும்பத்துல முன்னேற்றம் வரான்னு சொல்றியா? கர்த்தர் உனக்கு நம்பிக்கை தருகிறார். நீ கர்த்தருடைய பிள்ளையாய் நீ மாறு. உன் குடும்பம் கர்த்தருடைய குடும்பமாய் மாறட்டும். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பார். அருமையானவர்களே, கலக்கத்தின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாற வேண்டுமானால் முதலாவது அது தேவனுடைய குடும்பமாய் மாற வேண்டும். இயேசு ராஜாவின் குடும்பத்தின் தலைவராக மாற வேண்டும். உன் வீட்டிலே இயேசு வர வேண்டும். அப்பொழுது குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இயேசு அதைத்தான் சொல்லி இந்த உலகத்தில் அழைத்தார். வருத்தப்பட்டு பாரம் போர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் வாழ்க்கையில கூட ஒரு குடிகாரனாக, ஒரு ட்ரக் அடிக்டனாக நான் மாறினேன். ஏனென்றால் இனி வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வராது, ஒரு மேன்மை வராது, ஒரு உயர்வு வராது என்று எனக்குள்ளே ஒரு புலம்பல். ஆனால் ஒரு நாள் இயேசுவை நான் பார்த்த பொழுது, இயேசுவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த பொழுது, எனக்காக ஜெபித்த பொழுது எனக்குள்ளே இந்த நம்பிக்கை வந்தது. தேவனுடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னை மாற்றின ஆண்டவராகிய கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உனக்கும் ஒரு அற்புதம் உண்டு, உனக்கும் ஒரு விடுதலை உண்டு. அன்புக்குரியவர்களை, இரண்டாவதாக நம்பிக்கை இல்லாத இந்த கலக்கத்தின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாய் மாறுவதற்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? யூதா என்றால் அதற்கு பொருள் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். லேயாளுக்கு குழந்தை பிறந்த பொழுது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார், இது முதல் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன், கர்த்தர் எனக்கு நிறைவாக தந்தார் என்று யூதா என்று பெயரிடுகிறார். நண்பர்களே, கலக்க மாறன்னு சொன்னா உன் கவலையே சொல்லி பேசிட்டு இருக்க கூடாது. என்ன குடும்பம் நடந்து தெரியுமா? எனக்கு என்ன வியாதி இருக்கு தெரியுமா? ஐயோ, என் நெஞ்சு படபடன்னு அடிக்குதே, எனக்கு ரொம்ப சொட்டிங் வருது, ஐயோ எனக்கு அந்த வலி வருது. இது இல்லைங்க. இந்த கலக்கம் மாற வேண்டுமானால் துதித்து பாருங்க. தாவீது அழகாக சொல்றான், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கலக்கம் மாறுவதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவரை துதிப்பது. நீங்க அதை துதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோமா? நிறைய சமயங்களை பாசனம் அது இதுன்னு பேசுறோம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், உன் பிரச்சனை ஓடிடுமா, உன் குடும்பத்துல இருக்க வேதனை ஓடிடும், கண்ணீர் ஓடிடும், புலம்பல் ஓடிடும். எப்போ? கர்த்தரை துதிக்கும் பொழுது. நீ துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வாயில் எதுவோ புலம்புறீங்களே. ஆகவேத்தான் பிலிப்பியர் ஆக்கிய அழகா சொன்னான், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்படி தெரியப்படுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்த வேண்டுமா? ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துறோமா? ஆண்டவரே, எனக்கு இந்த உபத்திரம் வந்தது, எனக்கு இந்த வேதனை வந்தது, எனக்கு இந்த சஞ்சலம் வந்தது, எனக்கு இந்த ஆண்டவரே கண்ணீர் வந்தது, உமக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டவரை துதித்து பாருங்க. கேரள மாநிலத்தில் பிரபலமான ஒரு போதகர், ஒரே மகனை உடையவர், ஒரு நாள் ஊழியத்திற்கு சென்று திரும்பி வரும் பொழுது வீட்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம். அவர் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவர் துதித்து கொண்டே இருப்பார், ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்பொழுது வீட்டு முன்னாடி ஒரே கூட்டம். என்னன்னு கேட்டா, அவருடைய ஒரே மகன் பாம்பு கடித்து மரித்து போய்விட்டான், அடக்கத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தா ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் என்ன சொல்லுவாரு. இப்போ இந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார்? அழுவாரா? நம்ம போய் பார்க்கலாமா? என்ன அழுகுறதுன்னு பார்க்கலாமா? என்று கூட எல்லாம் கூடி இருக்குது. பாஸ்டர் பார்க்கறாங்க, என்ன சொல்ல போறீங்க? உங்க ஏகபோதலும் மரித்து விட்டான், இயேசு நல்லவர் என்று சொன்னீங்களே, என்ன? அந்த வேளையில அந்த போதகர் பாடுறார், துக்கத்தின் தேவான பாத்திரம்
கர்த்தர் என்று கையில் தந்தார், சந்தோஷத்தோடது வாங்கி அல்லேலூயா பாடிடும் யார். துக்கத்துடைய பாத்திரத்தை கர்த்தரின் கையிலே கொடுத்தால் சந்தோஷத்தோட பாடி அல்லேலூயா பாடுவேன் சொல்லிவிட்டு அந்த அந்த மரித்து போன பையனை ஒரு சுத்தி சுத்திட்டு சொன்னாரா, என் மகன் எழுடா, என் மகனே நீ எழும்பு. அவன் குதித்து எழுந்தான். ஹல்லேலூயா. பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் என் இன்னலை. உன் கவலை ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி, எல்பி ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கியா, எனக்கு அந்த வலிங்க, எனக்கு இந்த வலிங்க, ஸ்தோத்திரம், எனக்கு அந்த வலி. வாய மூடம்மா. இன்னைக்கு செய்ய வேண்டிய என்ன? எல்லாத்துக்காக தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. கர்த்தருடைய நன்மையை நான் பார்க்க போகிறேன் என்று ஆண்டவரை துதிச்சு பாருங்க. துதிக்க துதிக்க கர்த்தருடைய கிருபை பெருகும். துதிக்க துதிக்க ஆண்டவராய் கர்த்தர் எரியோ கோட்டை கீழே விழ பண்ணது போல உனக்கு எதிராயிருக்கிற அரண்களையும் மதல்களையும் நிர்மூலமாக்குவார். உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்போ கலக்கத்தின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலை மாறினா முதல்ல ஆண்டோட குடும்பம் மாறணும். ரெண்டாவது துதிக்கிற மக்களா மாறணும். இன்னும் ஒன்னே சொல்லி நான் முடிச்சிடறேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லுகிறது, அந்த ஆகோர் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாக மாறணுமா. மாட்டுக்கிடை என்னது? காலையில உள்ள சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு மாடுகள் வந்து இளைப்பாறு இடம் தான் மாட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க, மாட்டு தொழுகைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? உலகத்தில் உத்தரவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46 தான் சொல்லுகிறது. பூமி நிலைவானாலும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க ஓடுறதுனால, அங்க போறதுனால, இங்க போறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. அந்த பேங்க் ஓடிடலாமா, இந்த மனுஷனை பிடிச்சிடலாமா, இந்த எம்எல்ஏ பார்த்துலாமா, ஐயா நிற்பாட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கியா, நாளைக்கு அவரை போய் பார்க்க போறேன்னு சொல்லி நிப்பாட்டு. எந்த மனுஷன் நம்புவது விருதா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேலே பற்றாயிருப்பது காலம் என்று வேதவசனம் சொல்கிறது. அமர்ந்த ஒரு வாழ்க்கை, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். கர்த்தாவே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்ற கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு ஒரு ஆலோசனை சொல்வார். Fear not my brother. பயப்படாதீர்கள், உங்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்க போகிறது. நீங்கள் விடுதலையாக போகிறீர்கள். சந்தோஷமாயிருங்கள். என்ன செய்யுங்கள்? ஆண்டோடு சமூகத்தில் அமர்ந்திருங்கள். அன்று பொங்கி எழுகிற அலைகடல் பின்னாடி துரத்தி கொண்டு வர்ற பார்வோன் சேனை. மோசே சொன்னான், கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். Be still and see the salvation of God. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களை தேடுகிறார். இன்னைக்கு நீ நிற்க ஆயத்தமாயிருந்தால், ஆண்டவருக்காக நிற்பேன், ஆண்டவர் உயர்த்துவேன் என்று சொல்லி நீ ஆயத்தமாயிருந்தால், உனக்காக அற்புதங்களை செய்ய என் ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஓடுகிறவனை அல்ல, நிற்கிறவனை கர்த்தர் தேடுகிறார். கதறுகிறவனை அல்ல, கர்த்தருக்காக நிற்கிறேன், நான் நம்புவேன், என்ன நம்புவாந்தாலும் நம்புவேன், என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும் நம்புவேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை விடுவிக்க என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை விடுவிப்பார். உன் வாழ்க்கையில் மாறுதலை செய்வார். உன் துக்க நாட்கள் மறையும், உன் வேத நாட்கள் மறையும். ஒரு புதிய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரே, அந்த இடத்துக்கு நான் வர்றேன், அந்த இடத்துக்கு நான் வர்றேன் ஆண்டவரே. என் சோதனை நாட்கள் போதும் ஆண்டவரே, வேத நாட்கள் போதும், நான் கஷ்டப்பட்ட நாட்கள் நன்றாக நினைவு இருக்கிறது. எங்கெல்லாம் தேடி சொல்லுமோ அங்கெல்லாம் அவமானத்தையும் நிந்தைகளை நான் அனுபவித்தேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் என் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவன் நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பித்தனோ, கர்த்தர் வழிகளை திறந்தார். கர்த்தர் வழிகளை திறந்தார். ஆரம்ப நாட்களின் ஊழியத்திலே, ஆரம்ப ஊழிய பயிற்சி எடுத்த நாட்களை இன்னும் என் நினைவுக்கு வருகிறது. எப்பொழுதுதான் உள்ளத்திலே வேதனை நிரப்புகிறதோ, சஞ்சல் நிரப்புகிறதோ, அந்த கடற்கரை பக்கமாய் ஓடுவேன், அந்த மெர்னா பீச் பக்கமாய் ஓடி போவேன். இரவு முழுவதும் பல மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்திலே முழங்காற்படியிட்டு கண்ணீர் விட்டு கதறுவேன். தேவனே, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே, என் எதிர்காலம் என்ன,
என் வாழ்க்கை எப்படி நான் வாழப் போகிறேன்? அந்த நாட்கள் கர்த்தர் என்னோடு பேசினார். மகனே, ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிப்பேன், அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், பல இடங்களுக்கு நான் கொண்டு போவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அநேக ஆயிரம் ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். அநேக திருச்சபைகளை நிலவி உள்ளோம். அநேக ஊழியர்களை தாங்குகிறோம். அநேக பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எப்படி? கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில செய்ய முடிகிறது. எங்களை வழி நடத்துகிற தேவன் உன்னை வழி நடத்த மாட்டாரா? நம்பிக்கையற்று போயிருக்கிறாயா? திடன்குள் சகோதரா, உனக்கு தான் இந்த செய்தி. யாருன்னு தெரியல, குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குறீங்க, ஒரு பெரிய பிரச்சனை உன் குடும்பத்துல, சொல்ல முடியல, அப்படிப்பட்ட நெருக்கம், அந்த வேதனையில இருக்கிறீங்க. என்ன செய்ய போறோம்? எப்படி வாழ போறோம்? எந்த நேரத்துல நம்முடைய குடும்பம் கொலாப்ஸ் ஆக போகுது? இந்த நோக்கு என்ன முடிவோடு கூட அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. உங்களோட கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒரு பள்ளத்தாக்குக்காக பரிதவித்த தேவன் உனக்காக பரிதவிக்க மாட்டாரா? ஒரு பள்ளத்தாக்கின் தலைவிதியை மாற்றின கர்த்தர் உன்னுடைய தலையெழுத்தை மாற்ற மாட்டாரா? அவர்தான் உன்னை சிருஷ்டித்தவர். நீ நடுத்தருவதை போவது கர்த்தருடைய திட்டம் அல்ல. தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். இன்னைக்கு ஆண்டு நோக்கி, ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, என்னை விடுவிக்க உம்மால முடியும் ஆண்டவரே, உம்மால முடியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையா நான் மாறுறேன்னு சொல்லுவீங்களா? ஏசப்பாட்ட, ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளையாய் மாறுறேன், உம்முடைய பிள்ளையா மாறுறேன். என் வாழ்க்கையில கொடிய வியாதினாலே பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் இருந்த பொழுது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஏசப்பா, என்னால எழும்ப முடியாது, என்னால் இந்த உலகத்தில வாழ முடியாது. உன்னே உன்னுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, உன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுங்கிற பரலோகத்துக்காக நான் போய் சேரட்டும் என்றுதான் நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக நான் வரலப்பா, இந்த உலகத்தை நான் வாழ வைக்கிறதையும் உன்னை நான் வாழ வைப்பேன் என்று சொன்னார். என் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார், பலத்தை தந்தார். ஒன்றுமில்லாதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினார். உனக்கு மதிய அற்புதத்தை செய்வாய். இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிடுவியா? ஆண்டவரே, நான் கலக்கத்தின் பள்ளத்தாக்கை போல நான் வேதனையிலே இருக்கிறேன், இன்றைக்கு உடைய குடும்பமாய் உடைய பிள்ளையாய் மாறுகிறேன்னு சொல்லி உடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாயா? துன்பங்களும் வேதனைகளும் உடைய மனதை நிறைக்கும் பொழுது அவையெல்லாம் மறந்து ஆண்டவரை துதித்து பாடி பரவசம் அடைவாயா? ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் வேதனைகளையும் மாற்றுவார், உன் குழப்பங்களையும் மாற்றுவார், உன் சஞ்சலங்களையும் மாற்றுவார். ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு தருவார். துதிக்க 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 தேவன் உன் வாழ்க்கையில் இறங்குவார். வேதவசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்கிறதே உமா. உனக்கு வருவாருமா, உனக்கு வருவாருமா. நீ வாயை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாரு, துதிச்சு பாரு. உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம், இருள்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அகலம். வாழ்க்கை நிறைய கஷ்டமா, அவங்க வீட்டுல போய் உதவி கேட்கலாம், இவங்க வீட்டுக்கு ஓடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த பேங்க்ல போய் கடன் எடுக்கலாம், திட்டம் போட்டுட்டு இருக்கியா? நான் உனக்கு சொல்லட்டுமா, கொஞ்சம் முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து பாரு, கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து பாரு. இந்த நாளிலே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை தருவார். அந்த தேவாதி தேவ நோக்கி நாம் பிரார்த்தித்து போமா, கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்டு ஒரு விடுதலை தருவார். அவர் நோக்கி நாம் செபிப்போம். அன்புள்ள பிதாவே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. கலக்கம் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாய் மாற்றினீர்கள் தெய்வமே. என் அன்பு பிள்ளைகளுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? எங்க வியாதி குணமாகுமா? என் பிள்ளையுடைய பிரச்சனை முடியுமா? என் கடன் பாரம் நீங்குமா என்று வேதனையோடு இருக்கிற மக்களுக்காய் பாரத்தோடு நான் செபிக்கிறேன். என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இருளை வெளிச்சமாக்கின தேவனே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று ஒரு வார்த்தையினாலே அற்புதங்களை செய்தவரே. இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே தொலைக்காட்சிக்கு முன்பதாக பாரத்தோடு இருக்கார்களோ அவருடைய கண்ணீரையெல்லாம் துடைங்க. சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கெல்லாம் போங்க, சந்தோஷம் இல்லாத குடும்பங்களுக்கெல்லாம் போங்க. அவளுக்கு ஆறுதலை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒரு விடுதலை உண்டாவதாக. குறிப்பாக ஒரு குடும்பத்தின் மிகுந்த வேதனையோடு, மிகுந்த மன உளைச்சலோடு அந்த அருமையான சகோதரன் சொல்ல, நான் வாழவே முடியாது, நான் எங்கேயாவது ஓட போறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு இறங்கி போய் அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றி அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. ஒரு வழியை திறந்து கொடுங்க, ஒரு வழியை திறந்து கொடுங்க, வழியை திறந்து கொடுங்க.
நீ அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. எல்லா வியாதிகளையும் பலனங்களை விண்டு உண்ணுகிற அந்தகார வல்லமைகளையும் பிசாசின் தந்தர்களை நஸ்ராகி இயேசுவின் நாமத்தாலே சபிக்கிற அந்த பலவீனங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தாலே ஒவ்வொரு பலவீனங்களும் மறைவதாக, சரீரங்கள் சுகமடைவதாக செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய காயம்பட்ட கரங்களை வைத்து ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க, துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க. நீங்க அப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.